ரூபி, பயங்கரமான திகிரிசாலியான உங்களையே ஒரு பேய் அலற விட்டுருக்குன்னா என்ன நடந்துச்சு? நான் ஏர்போர்ட்ல வேலை செய்யும் போதுக்கா, ஏர்போர்ட்ல நான் கிளீனர் வேலை செஞ்சுட்டு இருந்தப்ப இந்த பாத்ரூம் ஒரு 6 மாசம் கிட்ட ரெனோவேஷன் பண்ணி அதை அப்படியே துத்தோப்பிலே தான் வச்சிருந்தாங்க. 6 மாசத்துக்கு தான் திறந்தாங்க. அந்த டைம் வேற கோவிட் டைம் வேற. நார்மலாவே ஏர்போர்ட்ல பாட்டு எல்லாம் போட்டு ஆள் நடமாட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோவிட் டைம் வேறையா, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி இருட்டா தான் இருக்கும். பாட்டு கூட அவனுக்கு தட்டி வச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப ஜிமேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவே தான் இருக்கும். ரொம்ப இருந்திருக்காது அந்த காலகட்டங்கள்ல. ஆமா, கோவிட் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அப்ப ரொம்ப இதாவே தான் இருக்கும். அப்பதான் அந்த டாய்லெட் திறக்கிற டைம் திறந்துட்டானுங்க. சரி நீங்க அங்க உள்ளுக்கு போயிட்டு நீங்க கிளீன் பண்ணுங்க அப்படின்ட்டுங்க. அப்ப ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும். நார்மலாவே நம்ம ஏதாவது ஒரு ரொம்ப நாள் அடிச்சிருந்த ஸ்டோர் ரூமோ இது வீடோ நம்ம திறக்க தந்தாலும் நம்ம மின்டா மார்க்ஸ் கேட்கணும்ல. நான் தான் முதல்ல சொன்னல மின்டா மாம்லாம் கேட்க மாட்டேன்ட்டுன்னு நான் என்ன பண்ணேன், அதே மாதிரி திறந்துட்டேன். பரவாயில்ல எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு இது கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண திறந்துட்டு நான் பாட்டுக்கு அவ்வளவு நேரம் எந்த ஒரு சத்தமும் கேட்கலக்கா. நான் அவ்வளவு அப்படியே பாட்டுக்கே எல்லாம் தொடச்சிக்கிட்டே எல்லாம் இருந்தேன். ஒரு மலாய் கட்சி அப்படியே ஒரு மலாய் கட்சி பாட்டு பண்ணா, அந்த மலாய் பாட்டு பண்ணா அப்படி இருக்கும். அப்படியே அந்த பாட்டு சத்தம் அப்படியே கேக்குது ஸ்லோவா. நம்மள இந்த இந்துவேஷ படத்துல எல்லாம் அந்த பாட்டு எல்லாம் ஓடுமே, பேய் பாட்டு மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பாடுது. என்னது பாட்டுலாம் அதான் தட்ட மாட்டானுங்களே இவனுங்க, அதுவும் இந்த மாதிரி பாட்டு இவனுங்க தட்டவே மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வெளியில எந்த ஒரு பாட்டு சத்தமும் இல்ல. என் போனும் நார்மலா அடைச்சிட்டா இருக்குது. ஆனா உள்ளுக்கு கேக்குது, வெளியில போனா கேட்கல. அப்ப நம்மள என்ன பண்ணேன், சாமச்சு பரவாயில்ல எவ்வளவு நேரம் கேக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தொடச்சிட்டே தான் இருந்தேன். அப்புறம் முடியல, ரொம்ப கட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்ப நான் டென்ஷன் ஆகி என்ன பண்ணேன், அங்க சிங்கி இருக்குல்ல, அந்த இடம்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல பகீர்னு அடிச்சுட்டு நான் வேலை செய்யறேன், என்னை வேலை செய்ய விடு, எனக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தம் போட்டு சொல்லிட்ட பிறகு அதோட அந்த சத்தத்தையே காணோம். நீங்க என்ன பாஷையில சொன்னீங்க? நான் மலையில தான் சொன்னேன் நானு. அப்போ அதோட எப்படி கத்தி சொன்னா அப்படிதான் சொன்னேன். அதே டயலாக் சொன்னீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நான் அப்படிதான் சொன்னேன், ஜாங்கன் கச்சாவாக்கு கஜ சஜே ஜாங்கன் கச்சாவாக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அந்த மாதிரிலாம் மேட்ல ரொம்ப மேட்டிட்டா வரும். காடுன்னு காடிச்சுன்னா தனியா இருக்க கூப்பிடுற தூரத்துக்கு கூட எவனும் ஓடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேலையதான் சொல்றேன், அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைபுவா கஜ கஜ சஜா அப்படின்னு ஜாங்க கச்சா ஆக்குவா அப்படின்னு. இதுலயே ரொம்ப ஸ்கேரியானது என்னது? 8:10 நடந்து போயிட்டு இருக்கிறப்பாக்கா, நார்மலா நடந்து போயிட்டு இருக்கேன். அப்ப டக்குன்னு ஒரு ஆளு கால் பிடிச்சா எப்படி இருக்கும், எனக்கு அந்த ஒரு கால் வெயிட் ஆயிடுச்சு. அந்த கால் என்னால நகர்த்த முடியுது, ஆனா ஒரு அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தா அப்படியே வேட்டா இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன இது வேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், அப்படியே சரி அப்படின்னு அப்படி காலை பார்த்தேன், ஏதோ இது பண்ணிட்டோமா அப்படின்ட்டு இல்ல. சரி சட்டுன்னு டக்குன்னு ஒரு மாதிரி காலை பார்த்து பாருங்க, ஒரு கை மட்டும் அதான் எனக்கு தெரியுது, ஒரு கை மட்டும்தான். அது ஒரு மாதிரி தோல் எல்லாம் உறிஞ்சி அப்படியே வரும், அப்படியே நகெல்லாம் நீட்டா அப்படியே ஒரு மாதிரி அது அழுகி போன கை மாதிரிதான் இருக்குது. ஒரு கை மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்படி முடிச்சு பாருங்க, அதோட நான் சாமி பாட்டு தட்டி விட்டு முருகர் பாட்டு தட்டி விட்டு அதோட விறு நடந்தது, அதோட அப்படியே ஸ்லோவா இறங்கிடுச்சு. ஆனா அந்த கை நான் பார்த்தது ஃபியூ செகண்ட் தான் நான் பார்த்தது. ஆனா அந்த வெயிட் என்னமோ அது ரொம்ப நேரம் இருந்துச்சு என் காலில். அதுக்கப்புறம் அது அப்படியே இறங்கிடுச்சு. 2 காலையும் பிடிச்சிருந்துச்சா இல்ல ஒரு காலை மட்டும் தானா? ஒரு கால் மட்டும் தான், என்னோட ரைட் கால் மட்டும் தான். நீங்க என்ன பண்ணீங்க, கத்துனீங்களா இல்லையா? நான் அப்படியே எதுவும் கத்தல, விறுவிறுன்னு ஓட்டேன், பாட்டை தட்டி விட்டு ஓட்டேன் நானே. இதே நானா ஊரே கூப்பிட்டுருப்பேன் கத்தல. ஏன் நான் கத்தலனாக்கா, நார்மலா எங்க அம்மா நிறைய பேய் கதெல்லாம் சொல்லுவாங்களா, அப்போ எங்க அம்மா ஒன்னே தான் சொல்லுவாங்க, நம்ம உண்மையிலே நம்மளுக்கு பயமா இருந்தாலும் நம்ம காமிச்சிக்க கூடாது, நம்ம வளரக்கூடாது. அது அப்புறம் இன்னும் நம்மள பயமுடுத்தும், நம்மள இன்னும் அட்டாக் பண்ற அளவுக்கு எல்லாம் கூட வந்துரும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம தைரியமா இருக்கிறதா பாக்கணும் அப்படின்ட்டு நான் டக்குன்னு ஒண்ணு பாட்டு தட்டி விட்டுருவேன், இல்லைன்னா என் வாயில என்ன மாந்திரம் வருது எல்லாத்தையும். இப்ப நீங்க இதை பத்தி பேசும் பொழுதே எத்தனை பேய் உங்க பக்கத்துல உட்காந்து கூட கதை கேட்டுக்கிட்டு இருக்கோன்னு தெரியல. எதுக்கும் சுத்தி கித்தி பாருங்க, புதுசா நியூ ரிலீஸ் ஏதாவது தெரிய போகுது உங்க கண்ணுக்கு. இருங்க, பாட்டுக்கு பிறகு பேசுவோம்.
ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் என் கண்ணுக்கு அப்ப தெரிஞ்சுது. அப்ப வந்துட்டு இருட்டு பாதையில என் பப்பியை மேய்ச்சிட்டு மணி ஒரு 11:30 மணிக்கு மேல இருக்கும். நல்லா பப்பியை மேய்ச்சிட்டு அப்புறம் நான் வரப்ப நார்மலா வீட்டுக்குள்ள வரப்ப நம்ம காலெல்லாம் கழுவிட்டு தான் உள்ளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏதோ ஒரு இதுவும் நம்ம நுழைஞ்சிடக்கூடாது, ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு வராது அப்படின்ட்டுன்னு. அப்ப நான் அந்த டைம்ல நான் நினைச்சுதான் இருந்தேன், நம்ம காலை வீட்டுக்குள்ள போகணும், காலை வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வரைக்கும் விட்டானே மறந்துட்டேன் நானே. அப்ப வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டேன். எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு ஆறு ஃபுல்லா காடாதான் இருக்கும். அப்ப சரின்ட்டு ராத்திரி நேரத்துல பின்னாடி கதவு வந்துட்டு திறக்க விட மாட்டாங்க. அந்த டைம் பார்த்துட்டு நான் வந்துட்டு ராத்திரி பின்னாடி கதவு திறந்துட்டு அந்த கிச்சன் சைட்லயே கிச்சனுக்குள்ளேயே வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சிருப்பாங்க. நான் பாட்டுக்கு தலை சீட்டு இருக்கேன். அந்த நைட்ல வந்து தலை சீட்டு இருக்க பின்னாடி திறந்து விட்டுட்டு தலை சீட்டு இருக்கேன். அப்ப வந்துட்டு பின்னாடி அந்த கண்ணாடியில வந்துட்டு தெரியுது அந்த பின்னாடி வந்து நிக்குது. ஆனா உள்ளுக்கு வந்து நுழைய முடியல, அது ஏன்னு தெரியல. அது வந்துட்டு பின்னாடில வந்து நிக்குது. நான் கண்ணாடில பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னது பின்னாடி என்னமோ நிக்குது, கதுக்கு பின்னாடி நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறல எனக்கு அந்த அவ்வளவு பயம் தெரியல எனக்கு அவ்வளையும். அப்போ நான் பின்னாடி திரும்பி பாத்துட்டானே, அவ்வளவு நேரம் அங்கேயேதான் நிக்குது. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னவா இருக்கும். அப்புறம் தான் ஓ இது அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் என்ன பண்ண ஸ்லோவா கதவு சாத்திட்டேன். எனக்கு அப்ப கூட அந்த பயம் அவ்வளவு தெரியல. ஸ்லோவா சரி அதான் போல இருக்குது, ஸ்லோவா கதவு சாத்திட்டேன். ஆமா நம்ம காலங்களை கழுவிட்டு வரல அப்படின்னு. அப்புறம் நானும் ஹால்ல வந்து உட்காந்துருக்கேன். நீங்க பயப்படல, அலறி கிளறி பயந்து அந்த மாதிரிலாம் பயப்படவே இல்லை நானு. அப்புறம் சரி நம்ம கவுசிட்டு என்ன பண்ணிட்டேன், ஹால்ல வந்து உக்காந்துட்டேன். வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி. அப்போ வந்து உக்காண்ட பிறகு பார்த்தா வீட்டுக்கு கேட்டுக்கு வெளியே வந்துட்டு ஒரு உருவ நின்று இருந்திருக்குது. அப்படியே வெள்ளையா அப்படி நின்று இருந்திருக்குது, ஃபுல் பாடி அப்படி நின்று இருந்திருக்குது. அப்ப வந்துட்டு ஆனா வந்துட்டு அது வீட்டுக்குள்ள வர முடியல. ஏன்னா தாத்தா வந்துட்டு குதிரையோட லாடா வச்சுக்கனால என்னமோ தெரியல, அது வீட்டுக்குள்ள வர முடியல. கேட்டுக்கு வெளியே தான் நின்று இருந்திருக்குது. அப்பயும் நான் அதுதான் பாத்துக்கிட்டு இது என்ன அது என்ன ஃபாலோ பண்ணுதோ, ஏன் இங்க நின்று இருக்குது, இப்ப வேற மாதிரி இருக்குது, முதல்ல பார்த்து இப்ப வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப வேற மாதிரி இருக்குது அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், மேல ரூம் போயிட்டேன். அப்ப எனக்கு ஒரு வித்தியாசமா ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு. அது என்னன்னு தெரியல. அது நினைக்கிறேன் அது என்ன ஒரு மாதிரி அது உலகத்துக்கு என்ன கூட்டிட்டு போனுச்சா இல்ல அது என்ன ஒரேடியா கூட்டிட்டு போனுச்சான்னு தெரியல. என்ன ஒரு சம்திங் என்ன விஷயம் தெரிஞ்சுனாக்கா, ரவுண்ட் ரவுண்டா ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு. டே மேந்துகிட்டு போகுது. அது என்னன்னே தெரியல, எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல என்னன்னு. அப்படியே ரவுண்ட் ரவுண்டா என்னமோ பந்து மாதிரி, என்னமோ ஒரு மேஜிக் பால் மாதிரி அப்படியே ஷைனிங்கா இருக்குது. அப்படியே மேந்துக்கிட்டே ஜன்னல் வழியா அப்படியே போகுது. அப்ப நான் என்ன பண்றேன், அதை பிடிக்கணும்னு பாக்குறேன், என்னால பிடிக்க முடியல. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அப்பயும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்க அம்மாட்ட வந்து நான் சொன்னேன், என்ன வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வருது, என் கண்ணுக்கு இந்த மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. அப்புறம் எங்க அம்மா ஒண்ணு பரவாயில்ல விட்டுரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல, பரவாயில்ல, நீ ரொம்ப போட்டு ஆராயாத அப்படின்னு சொல்லிட்டு கை கால கழுவிட்டு சாமி கும்பிட்டு படுத்துரு அப்படின்ட்டு. ஆனா அந்த கன்சிடர் ஒரு 3 நாளா என்னால படுக்க முடியல. கண்ணு முன்னாலே எனக்கு அந்த உருவம் தான் தெரியுற மாதிரி. அப்பதான் எனக்கு அந்த பயமே வந்துச்சு, ஏன் அப்படின்ட்டு. என்னால தூங்க முடியல 3 நாளா, அந்த தூங்க முடியல. அப்புறம் தான் போயிட்டு சாமி எல்லாம் பாத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அந்த டிஸ்டர்ப் இல்லாம இருந்துச்சு. அப்புறம் தான் அது கேட்டீங்களா, ஏன் உங்க கண்ணுக்கு மட்டும் அதெல்லாம் தெரியுதுன்னு? அது நான் கேட்டதுக்கு வந்துட்டு மேபி என்கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி சொன்னது என்னன்னா, ஒருவேளை உங்ககிட்ட ஏதாவது சொல்ல வருதோ, ஒருவேளை நார்மலா ஆளுங்க வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு கண்ணுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி ஏதோ உன் கண்ணுக்கு அந்த மாதிரி ரொம்ப விஷயம் அது மாதிரி தெரியுதோ அப்படின்ட்டு. ஆனா எந்த ஒரு கச்சூரும் பண்ணதில்லை. இந்த ஒருத்தவங்களுக்குலாம் வந்துட்டு வந்து அமுத்துமே அந்த மாதிரிலாம் டச்சு எனக்கு அந்த மாதிரி எதுவும் அமுத்துனதுலாம் இல்ல. சூர்யாவோட அந்த என்ன படம் வந்து மாஸ் படமா அந்த மாதிரியோ அதை உதவி கேட்டாலும் மொழி நீ எனக்கு வேணாம், அதை உதவி செய்ய அப்படின்ற. நல்லா இருக்கு இந்த டீலு. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம்.
செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷார்ட் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. எதை பார்த்தீங்க திருமதி சரண்யா? நான் பார்க்கல, அம்மா தான் பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? ஓகே, ஆக்சுவலி இந்த கதை வந்து 2006ல நடந்துச்சு. அப்போ அப்பா வந்து ஆக்சுவலி ஃபோர்மேனாக இருந்தாங்க, மெக்கானிக்காக இருந்தாங்க, சொந்த ஒர்க் ஷாப்லாம் இருக்கு. பட் பார்ட் டைமாக அப்பாவுக்கு வந்து கேமராமேனாக இருக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு பேஷனாக இருக்கிறதுனால அந்த டர்ஃப் கிளப்ல வந்து பார்ட் டைம் கேமராமேனாக இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அப்பாவுக்கு ஸ்லைட்டாக அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, பிகாஸ் அங்கே வந்து கேமராலாம் ரொம்ப ஹெவியாக இருக்கனால he fell down, கேமரா தலையில் வந்துருச்சு. ஸோ he went through நியூரோ சர்ஜரி. ஸோ அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிட்டாங்க. தென் ஒரு 2 weeks கழிச்சு நியூரோ சர்ஜரி செஞ்சனால கோமால இருந்தாங்க அப்பா. தென் ஒரு 2 weeks கழிச்சு வந்து அப்பா வந்து ரியலைசேஷன் வந்துச்சு அப்பாவுக்கு. he started to open the eyes, கொஞ்சம் மூவ்மெண்ட்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து ரொம்ப பேபி மாதிரி ஆயிட்டாங்க. லைக் அவருக்கு எதுவுமே தெரியாது, நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். அம்மா கூட நர்ஸ்ன்னு கூப்பிட்டாங்க, தெரியல. ஸோ அந்த டைம்ல வந்து ராத்திரி வந்து டேக் டர்ன் பண்ணுவாங்க. அக்காவுக்கு வந்து அந்த டைம் 15 years old, PMR. நான் வந்து யூபிஎஸ் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அக்கா வந்து ராத்திரி டேக் டர்ன் பண்ணுவாங்க, டேக் கேர் பண்றதுக்கு அப்பாவை. ஏன்னா அம்மா வந்து வீட்டுக்கு வந்து she need to fresh up and all that. அப்ப அந்த ராத்திரி வந்து அம்மாவோட டர்ன் வரும்போது அப்பா வந்து ஒரு மாதிரி அம்மா பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க, கண்ணை திறந்து பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க, பொடிச்சு. அப்ப அம்மா வந்து சொன்னாங்க, ஏன் என்னை அப்படி பாக்குறீங்க அப்படின்னு. ஏங்க என்னாச்சு, ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு. அப்ப முறைச்சு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. லைக் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நெளிய ஆரம்பிச்சிருச்சு அப்பாவுக்கு. லைக் இந்த உடம்புல ரசம் ஆனிச்சுன்னா அந்த மாதிரி உடம்பு நெளியோல அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே சம்திங் ராங், அப்பாக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு. இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல நடக்குது? எஸ், ஹாஸ்பிட்டல். ஒரு 11 to 12 o'clock midnight இருக்கும் ஜிஎஸ்ஐ. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் அந்த வார்ட்ல வந்து எல்லாரும் நியூரோ சர்ஜரி தான், பட் எல்லாரும் நியூரோ சர்ஜரி, பட் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்பா ஒண்டி தான் பேலன்ஸ். நெக்ஸ்ட் டே காலையில டிஸ்சார்ஜ் ஆக போறாங்க அப்பா. ஸோ அந்த நைட் வந்து அம்மா பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துட்டானே அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிச்சு என்னமோ ஆச்சு அப்பாவுக்குன்னு சொல்லி. அப்ப அந்த டைம்ல அம்மா பேக்ல குங்குமம் 90 எல்லாம் வச்சிருப்பாங்க அம்மா. ஸோ அந்த பயத்துல அம்மா என்ன செஞ்சாங்க, குங்குமம் எல்லாம் எடுத்து இந்த தாம்ல வந்து எல்லாம் குங்குமம் பூச்சிட்டு, வாயில எல்லாம் குங்குமம் பூச்சிட்டு, எல்லாம் ஃபுல்லா அப்பா பாடி ஃபுல்லா குங்குமம் 90 பூச்சிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ரொம்ப ஆங்கிரியா ரியாக்ட் பண்ற மாதிரி ஆயிட்டாங்க அப்பா. ரொம்ப அப்படியே முறைச்சு பார்த்துட்டு ஏச ஆரம்பிச்சிட்டாங்க அம்மாவை. அதை ரிமூவ் பண்ணுங்க, அதை எடுத்துரு அந்த மாதிரி. அப்பா அம்மா சொன்னாங்க, நீ யாரு அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுல அது அப்பா இல்ல அப்படின்னு. அப்பா எப்படி பேசுவாங்கன்னு அம்மாவுக்கு தெரியுமே. ஒன்னொன்னு அவரால் பேச முடியாது, கை கால மூவ் பண்ண முடியாது. அப்படி கோமா ஸ்டேஷன் வந்தா பிசியோதெரப்பி எல்லாம் செஞ்சுட்டோன்னா அதெல்லாம் மூவ் பண்ண முடியும் பாடிலாம். ஸோ நீ யாரு, ஏன் என்னோட ஹஸ்பண்ட் உடம்புக்கு பூந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு இந்த ஆள் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இந்த ஆள் கூட்டிட்டு போவாத, இந்த ஆள் என் கூட லைக் அவங்க கூட கூட்டிட்டு போறாங்க அப்பாவை. அப்பா அம்மா சொன்னாங்க, முடியாது, நான் நாளைக்கு உங்களை கூட்டிட்டு போய் நாளைக்கு உங்களுக்கு டிஸ்சார்ஜ், நீ வந்து கஷ்டம் பண்ணாம நீ வந்து உடம்பு விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா. பட் அவங்க வந்து போல, அவங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அம்மா என்ன செஞ்சாங்க, பயத்துல வந்து சித்தியை கூப்பிட்டாங்க, அம்மாவோட தங்கச்சிக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்கு அப்படின்னு. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க, பயத்துல வந்து சித்தியை கூப்பிட்டாங்க. அப்ப சித்தி என்ன சொன்னாங்க, அக்கா நீ வந்து காரி துப்பி இருக்கா மூஞ்சில அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அம்மா வந்து பயத்துல என்ன பண்ணது தெரியாம துப்பிட்டாங்க காரிய. பட் அது ஒன்றும் போல உடம்பு விட்டு, ஒன்னும் அக்ரெசிவா பேச ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஸ்லோலியா அப்பா வந்து அம்மா சொன்னாங்க, இல்ல நாளைக்கு வந்து நான் டிஸ்சார்ஜ் பண்ண போறேன், நீ இந்த மனுஷன் நீ கன்சிடர் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க வந்து, நான் வந்து கூட்டிட்டு போக விட மாட்டேன், நான் பாக்குறேன் நீ எப்படிதான் இந்த ஆளை நீ கூட்டிட்டு போற நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்பா அப்படியே ஸ்லோலி அப்படியே தூங்கிட்டாங்க. அப்பா ஸ்லோலி அப்படியே தூங்கிட்டாங்க. அம்மா அப்படியே விட்டுட்டாங்க. அப்ப அம்மா அப்பாவோட தம்பியை கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த பயமா இருக்கு, இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு. அப்ப வந்து சித்தப்பா வந்து ராத்திரி டிமாண்ட் பண்ணிருக்காங்க தூங்குறதுக்கு. நெக்ஸ்ட் டே டிஸ்சார்ஜ் ஆகும்போது அக்காவோட டர்ன். ஏன்னா அம்மா வீட்டுல போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வரும்போது அக்கா வந்து டேக் கேர் பண்ணாங்க.
டிஸ்சார்ஜ் பண்ணும்போது. ஸோ அக்கா இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த டைம் வந்து இந்த கிறிஸ்டியன்ஸ் அந்த நன்ஸ்லாம் வந்து குரூப்பா வந்து ப்ரேயர்ஸ்லாம் செஞ்சுட்டு போனாங்க. ஒரு பேஷண்ட்க்கு ப்ரேயர் செஞ்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்ப அப்பாவோட டர்ன் வரும்போது அப்பாவோட பாடி வந்து தூக்கி போச்சு அப்படின்னு அக்கா சொன்னாங்க. அப்பா உடம்பு அப்படியே மேல மிதங்கி நிச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம் அக்காவுக்கு தெரியல அந்த ப்ரீவியஸ்லி என்ன நடந்துச்சுன்னு அக்காவுக்கு தெரியல. அப்ப சொன்னாங்க இந்த மாதிரி மேட்ச் நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அதுக்கப்புறம் அவங்களும் இருந்தாங்களா அங்க? அவங்க அங்க இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க ஒன்றும் பண்ணல. அவங்க ப்ரே பண்ணிட்டு எல்லாம் ஓகே எவ்ரிதிங் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க ஒரு பேஷண்ட் நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டாங்க. ஆனா அப்பா அந்த மாதிரி ஃப்ளோட் பண்ணும்போது அவங்க எதுவும் ரியாக்ட் பண்ணலையா அதுக்கு? ரொம்ப நேரம் ஃப்ளோட் ஆகல. அப்படியே கொஞ்ச நேரம் மேல ஏறிட்டு அப்படியே டக்குன்னு விழுந்துட்டாங்க. சோ இது அவங்க ஒழுங்கா ரியலைஸ் பண்ணல. இப்ப நம்ம சிபிஆர் செஞ்சோம்னா டக்குன்னு உடம்பு கொஞ்ச தூக்கி போனோம்ல அந்த மாதிரி தூக்கி போட்டுச்சு அப்பாவுக்கு. ஓகே அப்படியே ஏர்ல ஃப்ளோட் பண்ணல தனியா அந்த மாதிரி கிடையாது. இல்ல அந்த மாதிரி இல்ல. ஓகே அந்த மாதிரி வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வரும்போது அப்போ ஒரு அங்கிள் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி தாய்க்கு ஏதாச்சும் போடுங்க, ஏன்னா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க, ஏதாச்சும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தாயத்தெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்ததுதான். குடும்பமே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க எல்லாம். ஆமா எஸ். ஏன்னா அந்த டைம்ல அம்மா இந்த மாதிரி எல்லாம் நம்ப மாட்டாங்க, பேய் அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஒண்டியா டிராவல் பண்ணாங்க, மிட் நைட் எல்லாம் போய் தங்குனாங்க. ஏன்னா அப்பா உழுந்துட்டாங்க. அந்த ஒரு சேட்னஸ்ல இருக்கும்போது நமக்கு இந்த பேய் அதெல்லாம் தோணாதுல. இந்த மாதிரி நடக்கும்போது அம்மாக்கே நம்ப முடியல. இப்ப சான்ஸே இல்ல, அவங்க கோமால இருந்து வந்திருக்காங்க. ஒண்ணு அசிக்கிறதுக்கு கையெல்லாம் கூட தூக்க முடியாது, விரலாம் கூட அசிக்க முடியாது. அதான் பிசியோதெரப்பி போயிட்டு அதெல்லாம் ஒரு 6 months ப்ராசஸ் எடுக்கும் அதெல்லாம் கியூர் ஆகி வரதுக்கு. அந்த டைம்ல அந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கு, அக்ரெசிவா பேசுறாங்க, வாய்ஸ் வருது, பேசுறாங்க அப்படின்ட்டோன்னா அம்மாக்கு தெரிஞ்சிச்சு ஓகே சம்திங் ராங். நம்ப முடியல ஆனா நம்பிதான் ஆகணும். சோ அப்பாக்கு அதுக்கப்புறம் தெரிய வந்ததா? அம்மா சொன்னாங்களா இந்த மாதிரி நடந்ததுன்னு? அம்மா சொன்னாங்க. அப்பா என்ன எப்படி ரியாக்ட் பண்ணாரு? எஸ் அப்பா அப்படிதான் ரியாக்ட் பண்ணாரு. பட் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நான் கோமாவா இருக்கும்போது, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எனக்கு தெரியும் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். நான் வந்து என்னோட சோல் வந்து மேல போயிட்டு என்னோட தாத்தா பாட்டிலாம் வந்து நீ ஏன் மேல வந்த, உனக்கு வயசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறுபடியும் கீழே அனுப்புனாங்க. தென் நான் பாபாவை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த மாதிரி உள்ளுக்கு பூந்துருச்சு எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சுலாம் அப்பாவுக்கு தெரியல. ஸோ அப்பா வந்து திருப்பியும் மேலே போயிட்டு உங்களோட அன்செஸ்டர்ஸ்லாம் பார்த்தாங்கன்னு சொன்னது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது நிஜமா இல்லை கனவா இருக்குமா, அவரோட கற்பனையா, இப்படி தெரியல. ஏன்னா அப்பா வந்து கோமாலேருந்து வந்துட்டோன்னு அப்படியே பேபி மாதிரியே மாறிட்டாங்க. அப்பாவுக்கு வந்து அந்த இன்சிடென்ட் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. தென் ஸ்லோலி தான் அப்பாவுக்கு பழசுலாம் ஞாபகம் வந்துச்சு. ஆனா அப்பா இதே தான் ரிப்பீட்டேஷன் சொல்லி யாரு கேட்டாலும் இதுதான் சொல்லுவாங்க. நான் வந்து தாத்தா பாட்டியை பார்த்தேன், தாத்தா பாட்டி தான் என்னை மறுபடியும் அனுப்புனாங்க, உனக்கு வயசு இருக்கு. யாரு கேட்டாலும் அதுதான் ரிப்பீட்டேஷன்ல சொல்லிட்டே இருந்தாங்க அப்பா. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 0164913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். எந்த ஏரியா பேய பார்த்தீங்க திரு அஷ்ரஃப்? இது வந்துட்டு 12 வயசுல இருக்கும் போது நடந்த சம்பவம். நீலாயில அப்போ வந்துட்டு எங்க ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு அங்க நீலாய்க்கு ஃபீடா பண்ணோம். ஏன்னா வந்துட்டு எங்க அப்பாவும் அங்கிளும் வந்துட்டு ஒரு கடை பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நாங்க நீலாய்க்கு ஃபீடா பண்ணோம். ஸோ வந்துட்டு அங்க ஒரு வீடு எடுத்தாங்க. மீன்ஸ் அப்ப அந்த பிஸ்னஸ் பண்றப்ப அந்த பிஸ்னஸ் ஓனரே வந்துட்டு அவர் வீட்டுக்கு வந்து சேவை கொடுத்தாரு நாங்க ஸ்டே பண்ணதுக்கு. ஸோ வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு நாங்கள் வீடு சேவை அந்த இடம் வந்து கொஞ்சம் சுனியாவே இருக்கும். அந்த இடம் ஆள் நடமாட்டோம், அந்த காடிலாம் வந்துட்டு ரொம்ப குறைவு. ஆனால் ஆள் சுற்றி இருக்காங்க, சாமான்ல சுற்றி ஆள் இருக்காங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நடமாட்டலாம் ரொம்ப குறைவா இருக்கும். ஓகே ஸோ வந்துட்டு நாங்கள் அங்கே இருந்தோம்.
கொஞ்ச நாளைக்கு எந்தெந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ வந்துட்டு நாங்கள் கசின்ஸ்லாம் வந்துட்டு அப்போ எல்லாம் 5 jam 4 மாதிரி தான் படிப்போம், சின்ன சின்ன பையனுங்க. ஸோ நாங்கள் கசின்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் ஒரு ரூமில் வந்துட்டு தூங்கினோம். நான் தூங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 3-4 மணிக்கு காலையிலே முழிப்பு வந்துருச்சு. தூங்கிட்டு இருக்கும் முழிப்பு வந்துருச்சு. ஸோ என் பக்கத்தில் வந்து இன்னும் கசின்லாம் படுத்துருக்காங்க ஒரே கட்டிலில். ஸோ ஒரு 3-4 பேர் எல்லாம் ஒன்றா கட்டிலில் படுத்துருக்கோம். ஸோ வந்துட்டு எனக்கு முழிப்பு வந்துருச்சு. ஸோ அந்த வீடு வந்து டபுள் ஸ்டோரி தான். ஸோ 2 bedroom attached with 1 bathroom அந்த மாதிரி டைப்பு. ஸோ அந்த ஒரு பாத்ரூம் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கோங்களா அந்த 2 ரூமும். ஸோ வந்துட்டு எனக்கு அந்த டைம் மொழி வந்தாலும் சரி நம்ம பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அங்கே பாத்ரூம் திறக்கிறேன். ஸோ அந்த சைட்லேருந்து லாக் பண்ணியிருக்கு. ஸோ பக்கத்து ரூம் வந்து எங்கள் அப்பா ரூமு. ஸோ அதை வந்து லாக் பண்ணிருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், சரி லாக் பண்ணியிருக்கு கீழே போவோம் வந்துட்டு மலாசா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கீழே போகல. நான் வந்துட்டு துருசா காட்டில் போய் உட்காந்துட்டேன், பக்கத்தில் உட்காந்துட்டு நான் திரும்பி என் கசின்ஸ்லாம் பார்க்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் பார்த்துட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, ஒன் ஆஃப் மை கசின் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அவர் உடம்பு அங்க இருக்கு. ஆனா அவர் உடம்புல இருந்து ஒரு மாதிரி ஒரு ஆவி மாதிரி ஏந்திருக்குது. மச்சம் ரோலா நம்ப மச்சம் ரோ அவர் உடம்புல இருந்து அப்படியே ஏந்திருக்குது. அது என் கண்ணுக்கு தெரியுது. அவரு ஏஞ்சி அந்த ரோ ஏஞ்சி பாத்ரூம் கதவு போய் நிக்குது. அந்த கதவு திறந்துருச்சு. ஆனா அவர் உடம்பு அங்கதான் இருக்கு. இதை பார்த்து ஒரு மாதிரி குழம்பி தெரிச்சு போயிருப்பீங்களே. நான் வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு பயம் எதுவுமே ஒரு ஃபீல் இல்லை. நான் பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து கனவு இல்லை, இது வந்துட்டு நேமாங்க ரியல் தான். நானே எனக்கு பார்த்து எனக்கு ஞாபகம், நல்ல ஞாபகம், இன்னும் ஞாபகம் இருக்கு. வந்துட்டு அது கது திறக்குது. உள்ளுக்கு போயிட்டு திருப்பி வெளியே வந்துட்டு திருப்பி அவர் மேலேயே வந்து அழகா படுத்துருச்சு. சரி, உள்ள போய் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்களா? இல்ல பாக்கல. அது வந்துட்டு உள்ளுக்கு போயிட்டு கவு சாட்டிட்டு திருப்பி வெளியே வந்துட்டு திருப்பி அவர் மேல அழகா படுத்துருச்சு. ரொம்ப டீசனான சூப்பர். சோ நான் திருப்பி போய் கதவு திறக்கிற அந்த கதவு லாக் பண்ணிருக்கு. ஸோ இதுதான் என்னோட ஸ்டோரி. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் வந்துட்டு நம்ம தூங்குறப்ப வந்துட்டு நம்மளோட ரோ வந்து அக்கம் கிளியர்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு அங்க இருக்கோம், நம்மளோட ரோ வந்துட்டு நம்ம ஒரு 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 கட்ட தூக்க போயினா வந்து அக்கம் கிளியர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் பக்கத்துல பாத்ரூம்க்கு போறதுக்காக போயிருக்கோம். அந்த ஆத்மா பெட் நனைஞ்சிச்சா இல்லையா? பெட் நனைஞ்சிச்சா இல்லையா? அவரு இல்ல பெட்ல ஒரு நிறைய இல்ல, அதெல்லாம் நார்மலா தான் இருந்துச்சு. ஸோ இதுமாதிரி நான் பார்த்து வந்து மறுநாள் நான் ஏஞ்சி நான் எங்க அம்மாட்ட சொன்னேன். அவங்க வந்துட்டு இல்ல நீ வந்து கனவு கண்டிருப்ப அப்படின்னு சொன்னாங்க. இது வந்துட்டு நான் சொன்ன கனவு இல்ல, மற்ற ஏமா நான் பார்த்து எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்கு, ஏமா என் கண்ணு முன்னாடி நடந்துச்சு. ஸோ அந்த வீடு வந்துட்டு ரொம்ப சுனியா, ஒரு அந்த ஏரியாவே ஒரு சுனியா, ஆளு வந்துட்டு பக்கத்துல இருக்கு ஆளு இருக்க தெரியாம அந்த மாதிரி சுனியா தான் இருக்கும். ரொம்ப சைலண்டான ஒரு பிளேஸ். இப்போ வரைக்கும் அதான் அப்படித்தான் இருக்கு. அதுக்கப்புறம் வேற சம்பவம் எதுவும் நடக்கல? வேற யாரும் தூக்கத்துல இப்படி இந்த மாதிரி ஆவி மட்டும் நடமாடல? இல்ல வேற யாரும் அந்த மாதிரி பார்க்கல. ஆனா எல்லாருமே வந்துட்டு நெகட்டிவ் வைப் இருக்கிற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. இன்னும் அதே வீட்டுல தான் இருக்கீங்களா? இல்ல 2 வருஷம் அந்த வீட்டுல இருந்தோம். அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பியும் கேளுக்கு வந்துச்சு. ஓகே, நீலா பக்கம் போனா அந்த ஏரியா பக்கம் போறேன். வீட்டு அட்ரஸ் அப்புறமா கொடுக்குறேன். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். மர்ம தேசத்தில் இது வரைக்கும் மலேசியாவில் உள்ள பேய்களை பற்றி தான் நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு இந்தியா பேயை பற்றி பேச போகிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டு பேய். சொல்லுங்க கவிதா, தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊர்? நாங்க விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூருக்கா. ஓ சரி, நடந்தது என்ன? என் பொண்ணுக்கு வந்துட்டு அடிக்கடி தூக்கத்துல வெளியில நடந்து போயிடுவாங்க. அப்போ வந்துட்டு நாங்க அவங்க தூக்கத்துலதான் இருந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி அப்பப்போ கூட்டிட்டு வருவோம். அவங்க வயசு? பாப்பாக்கு 17 வயசு. 17. சம்பவம் நடக்கும்போது நைட்டு, இப்பதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. ஓ ஓகே.
நைட் டைம்ல எழுந்திரிச்சு ஒரு 12 மணிக்கு மேல இது மாதிரி எழுந்திரிச்சு போயிடுவாங்க. அங்க எங்க போறாங்கன்னே தெரியாது. அப்புறம் விடிய காலையில வந்து பார்த்தாதான் இருப்பாங்க ரூம்ல. எங்க அம்மா திட்டிக்கிட்டு இருப்பாங்க, இவ எங்கதான் ராத்திரில போறா அப்படின்னு சொல்லிட்டு. காலையில இவளே எந்திரிச்சு சொல்லுவா, அம்மா அங்க தூக்கு மாட்டிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க எங்க ஊர்லயே. என் கூட படிச்சவங்க அவங்க. ஆனா அவங்க தூக்கு மாட்டிட்டு இறந்துட்டாங்க. அவங்க எங்க ஊருக்குள்ளார எல்லாரு மேலயும் வராங்க, ஒருத்தவங்கள மேலயே வராங்க. அப்ப என் பொண்ணு மேலயே அவங்க வந்துகிட்டு இருக்காங்க போல அடிக்கடி. எங்களுக்கு தெரியாது. அப்ப ரொம்ப பயமா இருந்தது. ஒரு நாள் இவள ஆளை காணோம் சொல்லிட்டு அப்புறம் அவங்க இருக்கிற வீட்டுக்கே போயிட்டு அங்கேயே அவங்க வீட்லயே படுத்து தூங்கிட்டு இருந்தா. அதாவது உங்க இறந்து போனாங்களே தூக்குல அவங்க வீட்டுக்கு போய் தெருவுதான் அவங்க வீட்டுக்கு போய் படுத்து தூங்கி நின்றுட்டு அதுக்கப்புறமா காலையில எழுந்திரிச்சு நம்ம வீட்டுக்கு வருவாங்க போல. ஒரு நாள் அம்மா இத பாத்துக்கிட்டே இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறமா எங்க ஊர்ல ஒருத்தர் மந்திரிக்கிறவர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு கூட்டிட்டு வந்து அப்புறம் மந்திரிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் பாப்பா கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. ஆனா இப்ப நம்ம வீட்டுல இல்ல, பாப்பாவை கூட்டிட்டு போய் அக்கா வீட்டுல கூட்டிட்டோம். கொஞ்சம் பயத்தினால அவங்க தூக்கு மாட்டில இருந்ததுனால ரொம்ப பயப்படுறாங்க. சம்பவம் நடக்கும் போதெல்லாம் நீங்க பாப்பா கூட இல்ல, மலேசியால இருக்கீங்க? இல்ல, மலேசியால இருக்கேன்க்கா, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சோ ஒவ்வொரு ராத்திரியும் உங்களுக்கு பக்குன்னு இருக்குமே. வீட்டுல சின்ன பாப்பா இருக்காங்க, அவங்கதான் இப்ப கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்காங்க. சாமியாரை பார்க்க போனாங்களே, அவர் என்ன சொன்னாரு? அவரு பாப்பாவை கூட்டிட்டு போய் கோயில்ல சாயத்தெல்லாம் கட்டிட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் கிட்ட இருந்து அவங்கள வரவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு ஒரு கட்டு மாதிரி கட்டி இருப்பாங்க பாப்பாவுக்கு. எங்க ஊர்ல சந்தை ஆளை பார்த்தாலே அவரு அப்படியே அவங்களுக்கு என்ன நடக்குமோ அது எல்லாத்தையும் சொல்லிடுவாருப்பா. எந்த ஊர் சாமி இவரு? அது சந்தைப்பேட்டையில இருக்காரு, முருகன் கோயில். அது பாப்பாக்கு நடந்தது என்ன? உங்களோட அந்த இறந்து போன அந்த ஃப்ரெண்டு தான் வந்தாங்களா, என்ன ஏன் வராங்க அப்படின்றது ஏதாவது சொன்னாரா? அவங்க எதுவும் சொல்லலக்கா. ஆனா அவங்க வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு பிள்ளை இருக்கு, பாப்பா கூட தான் படிக்கிறாங்க. ஓகே. பாப்பா அங்க போய் அடிக்கடி அங்க தங்குறதுனால அவங்களுக்கும் பாப்பாவை ரொம்ப பிடிக்கும் போல. என் பொண்ணுன்றதால அவங்க வந்துட்டு என் கூட படிச்சவங்க, அங்க 2 பேரும் கிளாஸ்மேட். அப்ப அவங்க பொண்ணுங்களும் என் பொண்ணும் ஒரே மாதிரி கிளாஸ்மேட்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு மேபி பிடிச்சு போயிருக்கா என்னன்னு தெரியல. என்ன பாக்கணும்ன்ற ஆர்வத்துல அதை பத்தி சாமியார் கிட்டயும் கேட்கல. நாங்க வந்துட்டு அவங்களையும் இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா அவங்க வந்துட்டு அவங்க வீட்டுக்கார இல்ல, அவங்க பிள்ளை மட்டும்தான். அதனால பிள்ளையை விட்டுட்டு தனியா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில இருந்ததுனால இங்க வர முடியாம போயிடுச்சு. ஆனா எதனால தூக்க மாட்டாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல. ஏன்னா தனியா தான் இருக்காங்க அவங்க அம்மா வீட்டுல. அதனால பிரச்சனை ரொம்ப சைட்ல பிரச்சனைகள்லாம் அதிகமா இருக்கும் இல்லையா, லேடிஸ் தனியாவே இருந்தாலே. அது மாதிரி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்ல. ஊர் கிராமம், ரொம்ப கிராமம் எங்களுக்கு. பாப்பா வந்து இதுக்கு முன்னாடி தூக்கத்துல நடக்கிற வியாதி இருந்ததா? தூக்கத்துல எதுவும் நடந்து போறது இல்லக்கா. நாங்க கூட அந்த மாதிரிதான் தூக்கத்துலதான் நடந்து போய்கிட்டு இருக்காளோன்னு நினைச்சிட்டோம். ஆனா இல்ல, அதுக்கப்புறமா தான் அங்க பேய் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க கண்டுபிடிச்சு அதுக்கு சரி பண்ணோம். இப்ப தூக்கத்துல நடந்து போற பிரச்சனை எல்லாம் இல்ல? இல்லக்கா, இல்ல. இப்ப அக்கா வந்துட்டு அக்கா வீட்டுல இருக்காங்க. பாப்பா நம்ம ஊர் பக்கமே வரமாட்டாங்க. அவங்க நம்ம ஊரை தாண்டிதான் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும். ஆனா நம்ம ஊர் பக்கம் வரமாட்டாங்க. அவங்க நேர பஸ்ல இருந்து கிராஸ் பண்ணி தாண்டி போறதோட சரி, நம்ம ஊரை வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஓகே ஓகே. மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.